பட்டுக்குட்டி தங்கம் என்ன பண்றீங்க? மூஞ்சி பேர் கழுவாம எப்படி இருக்கு? மூஞ்செல்லாம் கழுவிட்டியா? இங்க வா, அத நான் போடுறதுக்கு தான் வந்தேன். புடி கேமரா புடி. ஆமா அது அப்படிதான். நீ வா, அதெல்லாம் ஏன் கேட்க போட்டு தரேன்னு சந்தோஷப்படுறீ. இந்தாடி புடி. தெரியுமா காஃபி ஃபர்ஸ்ட் சக்கரை போட்டு வச்சிருக்க ஆல்ரெடி. ஆமா நீ போடுற ஒரு காஃபி ஒரு டுபாக்கு ஒரு காஃபி, இவ டல்கோனா காஃபி போடுவா. நீ நார்மல் காஃபி தான் போடுவல, நான் வந்து டல்கோனா காஃபியா போடுவேன். அது தனி எக்யூப்மென்ட். பீட்டர் சுல சுத்து அதோட பாத்தியா திக்காது. போதும் எனக்கு அவ்வளோ நுரையெல்லாம் பிடிக்காது. போதும்னா சொல்லு. ஊத்துங்க, அது பாதி நுரை தான் இருக்கும். ஃபுல்லா சுத்துங்க. பாத்தீங்களா என்ன பண்ணுவேன்? டேஸ்ட் பண்ணி உனக்கு இதுல விஷம் கலந்திருக்கா அப்படின்றது நான் செக் பண்ணி. என்ன பிளான், என்ன பண்ண போறீங்க? ஏதோ காஃபி போட்டு தரப்பா சொல்றேன். ஸோ வந்து என்னோட புல்லட் காஃபி உங்களுக்கு ஃபாஸ்டா சொல்லிடுறேன் நான். அது சுடு தண்ணி கொதிச்சுன்னு இருக்கு. இப்போ அதுக்கு தேவையானதெல்லாம் ஃபர்ஸ்ட் இன்கிரீடியன்ட், பெஸ்ட் இன்கிரீடியன்ட் இட்ஸ் த நெய். ரொம்ப எடுத்துடாதீங்க, கொழுப்பு ஏறிடும். சரி போலாம் வா. ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி போடணும். இன்ஸ்டன்ட் காஃபி போட்டால் தான் நல்லா வரும் மக்களே. அந்த மிக்ஸி ஜாரக்க பொட்டு வந்தோ பிளாஸ்டிக். அது நல்ல பிளாஸ்டிக் தான் கொடுத்துருப்பாங்க கண்டெய்னர். அப்படி காஃபி மாதிரியே இருக்கும். காஃபி எனக்கு அஞ்சு தண்ணி மாதிரி இருக்கு. இந்த காஃபிக்கு அந்த காஃபி டிஃபரன்ஸ் இல்லை. காஃபில யாராச்சும் நெய் போட்டு குடிக்குமா சொந்தங்களே? பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்லாம் புல்லட் காஃபி தான் குடிச்சிருக்காங்க. புரியுதா? கம் ஆன் லெட்ஸ் கோ. வணக்கம் சொந்தங்களே, வெல்கம் டு போலி கப்பல் vlog. இன்னியோட vlog என்னன்னா ட்ரீட்டிங் யூ லைக் a queen. அதான் என்னோட சேலஞ்ச். ஸோ வந்து உனக்கு நீ காஃபி போறதுல இருந்து, சாப்பாடு செய்யறதுல இருந்து, துணி துவைக்கிறதுல இருந்து, ஒன் டே மனைவி இல்ல ஒன் டே கணவன். ஒன் டே கணவன் இல்ல, ஐயோ அப்படி கிடையாது. ஒன் டே மனைவி. நான் ஈக்குவலா நாங்களும் பண்ணுவேன். டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுவேன், நிறைய பண்ண மாட்டேன். பட் நீ ஃபுல் இன்ட்ரெஸ்ட் உனக்கு. நான் தான் எல்லாத்தையும் பண்ண போறேன். நீ என்ன வேணா கேட்கலாம். அப்படியா? ஆமா, ஆர்டர் பண்ணலாமா? ஆனா அந்த மாதிரி ஆர்டர் பண்ணலாம். நீ வந்து எனக்கு நகை வேணும், புது ட்ரெஸ் வேணும்னு ஆர்டர் பண்ண கூடாது. செமாடி வாங்க. கொடுக்க மாட்டியா? இன்னைக்கு வீட்ல என்ன தர முடியுமோ அதை மட்டும் நீ கேட்கணும். சரியா? ஓகே ஃபைன். பார்க்கலாம் வாங்க. என்னெல்லாம் நடக்க போது பார்க்க இவ கண்டிப்பா சொதப்பா. அது உங்களுக்கு காட்டுறேன் கண்டிப்பா. ஓகே, சொதப்பலாம் மாட்டேன். நான் பயங்கரம் பண்ணுவேன். நான் காஃபில வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அப்போ வீடு பெருக்கணும், வாஷிங் மிஷின்ல போடணும். வாங்க பண்ணிடலாம். சரி வாங்க. வாய் கொடுத்து நானே புண்ணாக்கிடுவோம் உங்களுக்கு. பட்டு தூங்கிட்டியா? நாங்கள் எங்கே வாங்க வந்திருக்கோன்னா, இவங்களுக்கு ரோஸ்டட் டக் வேணும்னு கேட்டாங்க. அதனால் டக்கு வாங்க வந்திருக்கோம் நாங்கள். இங்கே பாருங்க, மீட் அவர் ஃப்ரெண்ட் இனியா. சொந்தங்களே, நாங்கள் பாருங்க இங்கே வந்து வாங்க வந்திருக்கோம். வாத்து அரை நீங்கள் கூப்பிட்டு வருவோம். ஏன்னா இங்கே வந்து ஆடு, வாத்து, கோழி, காடை, நாய் எல்லாமே இருக்கும். இங்கே பாருங்க ஆடுலாம் இருக்கு. பாருங்க நிறைய ஆடு இருக்குங்க. மேவா பட்டு என்னது அது? ஷீப் எப்படி கத்தும்? ஷீப் அல்ல, அது கோட்டானு. வாத்து பிடிச்சிட்டாங்க. அரன் வாத்து எப்படி பார்த்துன்னு இருக்கு. அது வாத்து பிடிச்சிட்டாங்களா? வா வா வா. என்ன சார் பண்றீங்க? ஆடாயிட்டு தான் இருக்கே நீ. தொடரானே பயப்படாம இல்லாம, பயம் இல்லாம தொடராம பாருங்க. என் பையனுக்கு மனுஷங்க தான் பயம். புதுசா யாராச்சும் பார்த்தா அவன் செட் ஆக மாட்டான். ஆனா அனிமல்ஸ், இன்செக்ட்ஸ், பேர்ட்ஸ் எதுக்குமே பயம் இல்லை. எல்லாத்தையும் அசால்ட்டா தொட்டுருவான். நான் நிறைய இடத்துல குழந்தைங்க அழகு பார்த்துருக்கேன். நாயை பார்த்து, மாடை பார்த்தெல்லாம். இவன் இன்னும் கிட்ட போவான். அது ஏதோ எங்களுக்கு அந்த இடத்துல ஒரு புண்ணியம். அனிமல்ஸை காமிச்சு நாங்க தப்பிச்சிடும். நான் ஆக்சுவலி வந்து ஒரு பயங்கரமான குக்கர் தான். உண்மையிலே கேளுங்க. ஆக்சுவலி குக் பண்றாங்களே குக்கு தான் சொல்லுவாங்க. குக்கர் கொஞ்சம் ஸ்பெஷல் குக்கர். நான் ஒரு குக்கு தான் அப்படிதான் சொன்னேன். சரி, இப்போ குக் பண்ணிட்டு அதான் குக்கர். நான் என் கிராமத்தில் தீய வைக்க. இப்போ என்ன பண்றீங்க? நான் வந்து அரிசி கழுவிட்டு இருக்கேன். ஸோ அது வந்து ரைஸ் வடிக்கிறது, அப்புறம் டக்கு ரோஸ்ட், அவ்வளோதான். சரியா? எனக்கு ஒய்ஃபுக்கு ரொம்ப பிடிக்கும்.
ஓகே. உங்களுக்கு வந்து நான் ரியல் குயிக்காக சொல்லிடுறேன், வளன்னு பேசாமல் பட்டு முடிச்சிடலாம். ஜஸ்ட் இஞ்சி பூண்டு ஒரு 6 பல், இஞ்சி ஒரு கொஞ்சம், 1.5 தக்காளி, 1.5 வெங்காயம், ஆயில், பெப்பரு, மிளகாப்பொடி, அவ்வளோதான். சிம்பிள் தான். இதுலேயே சூப்பராக பண்ணலாம். நம்ம முதல்ல இஞ்சி கொஞ்சம் போட்டு இடிச்சிக்கலாம், அடுத்து பூண்டு இடிச்சிக்கலாம். அதான் தெரியும், அப்படிலாம் வரும். உள்ள போட்டு அடக்கி இடிக்கும். நம்ம பவர் கொஞ்சம் அதிகம் இல்லை. இப்போ வந்து ஒரு வெங்காயம் கட் பண்ணுறாரு, நெக்ஸ்ட் தக்காளி கட் பண்ணுவார். கட் பண்ணாதான் எனக்கு தெரியும் எவ்வளோ சைஸு எவ்வளோ குவான்டிட்டி இதுக்கு வேணும்ன்ட்டு. நான் தான் சொல்லிருக்கேன். இதில் ஒரு சீட் கோட் இருக்கு. ஆனியன் வதங்கும் போது பட்டுன்னு சால்ட் தூக்கி போட்டுன்னு வச்சுக்கோங்க, சீக்கிரம் வதங்கிடும். அவ்வளோதான். இது எல்லாம் தெரிஞ்சது தான். இஞ்சி பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினா போதும். தக்காளி போடுங்க. நெக்ஸ்ட் தக்காளி இங்கிட்ட போட்டுற வேண்டியது தான். நல்லா மாமா கழுவி எடுத்திருக்காரு. அதெல்லாம் நான் தாங்க பண்ணுவேன். இந்த மாதிரி கறி கழுவுறது, மீன் கழுவுறது இதெல்லாம் நம்ம ஒர்க்கு. சமைக்கிறது எங்க வருது? இதை பாருங்க, வர நான் பண்ணுவேன். போனே ஏதோ வர மிக்ஸ் பண்ணுங்க மாமா. அடுத்து மிளகாத்தூள் போடணும். இது வந்து தனியா மிளகாய் ரெண்டுமே அரைச்சு ஒண்ணா வச்சது. 2 ஸ்பூன்ஸ். கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்கும். தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். உப்பு காரெல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு. இன்னும் கொஞ்சம் சுண்ண உடனே எடுத்துடலாம். இங்க பாருங்க, அப்படியே கொஞ்சம் எண்ணெயா வருது பாத்தியா? அது வந்து சரி நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ரெண்டு பேரும் வந்துட்டீங்களா? இப்போ உங்களுக்கு எப்படி ஒரு ப்ராடக்ட் அப்படியே காட்டிடுறேன். நான் இப்போ என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா லவ் லேப்போட ஆஃப்டர் பை டர்மரிக் பாம். இது வந்து அரணுக்கு வந்து ரொம்ப தேவைப்படும். அரணுக்கு மட்டும் இல்லை, இந்த வயசுல இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் தேவைப்படும். எப்படி இப்போ நைட்டு எப்படிதான் நாம அவங்கள மூடி பொத்தி வளர்த்தாலும் இந்த மொஸ்கிட்டோ பைட்டு, எறும்பு கடிக்கிறது, பூச்சி அரிக்கிறது, அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸ்வெல்லிங்கு, இச்சிங்கு, என்னது என்ன மாமா சொல்றது, அந்த ரெட்னஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா? அதுக்கு பெஸ்ட் சொல்யூஷனா ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் அவங்க பாடியில் நம்மளால யூஸ் பண்ண முடியாது. அதுக்கான பெஸ்ட் சொல்யூஷன் தான் இது. ஆக்சுவலி இது வந்து ஆயுர்வேதிக் ஆயில்ஸ் அண்ட் ஹெர்ப்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி டர்மரிக் பாம்ல தான் இது பண்ணியிருக்காங்க. அதனாலயே நம்ம பேபியோட ஸ்கின்னுக்கு வந்து அவ்வளோ சூட்டபிள் ஆகும். அந்த காம்னஸ் ப்ராப்பர்ட்டி அவங்களுக்கு எந்த இரிட்டேஷனோ இச்சிங்ஸோ இது யூஸ் பண்றதுனால இருக்காது. அவங்களுக்கு இருக்கிற இரிட்டேஷன் இச்சிங்ஸும் போக தான் செய்யும். ஓகேவா? மீத்தோல் இன்ஃபியூஸ்டு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கனாலே அந்த கூலிங் டச் இது அப்ளை பண்ணாலே அந்த கூலிங் இருக்கும் பேபிக்கு. அதனாலவே அந்த இச்சிங் ஸ்வெல்லிங் எல்லாம் இருந்தால் ஈஸியாக வந்து காம் ஆகிடும். அப்படியே மஞ்சள் மனம் வருது எனக்கு. இது நான் யூஸ் பண்ணி எடுத்திருக்கேன். நாம கொஞ்சம் தானே யூஸ் பண்ணும் பாம் மாதிரி. இப்போ அரணுக்கு வந்து இப்போதான் இங்கே வந்து ஒரு மஸ்கிட்டோ பைட் பார்த்தேன். ஸோ அங்கே வந்து போட்டு விடுறதுக்காக தான் நான் இதை எடுத்தேன். ஸோ இந்த மாதிரி மெயினா இதுல மஞ்சள் டர்மரிக் இருக்கிறது தான் நம்ம குழந்தைங்களோட எல்லாத்துக்குமே வந்து இதில் மருந்து தான் நம்ம டர்மரிக்கு. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல் ஆகும். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து அமேசான்ல அவைலபிளா இருக்கு. டீடைல்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. தங்கம் சாப்பிட்டு பார்த்து சொல்லு தங்கம். டங் 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 டங். வாயில மெல்லவே இல்லையாடி, அதுக்குள்ள சூப்பர் அடி பாவி. சூப்பரா இருக்கு. ஒரே ஒரு நெகட்டிவ் சொல்றேன், குழம்பெல்லாம் பண்ணிட்டேன். அது கொஞ்சம் சுண்ட வச்சுட்டேன், மொபைல் நோண்டினே அப்படியே மறந்துட்டேன். கொஞ்சம் பிசைஞ்சு சாப்பிட வேணாம்னு இருக்கு. தயிர் கூட ஊத்தி சாப்பிடலாம். ஆனா அல்டிமேட்டா இருக்கும். இதான் தாங்க நான் இதெல்லாம் ஸ்பெஷல். இதுல தானே ஸ்பெஷல். டேய் நான் யாரையும் அடிச்சு வந்து டான் ஆனவனடா. நான் அடிச்சவன் எல்லாருமே டான் தான்டா. டக்குதான். நைட் எனக்கு பில்லு போடணுன்ட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டு கூட்டு போய் பீட்சா வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டா. சரி பீட்சா வாங்கி கொடுத்தா சாஃப்ட் ஆகிடுவான்னு பார்த்தா ஊட்டி விடணும், ராணிக்கெல்லாம் ஊட்டி தான் விடணும் அப்படின்னு சொல்லி என் கையால் ஊட்ட வச்சு நல்லா நீ ஃபுல்லாக சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணான் என் தங்கம். ஸோ இந்த டே வந்து எங்களுக்கு ரொம்ப மெமரபுளாக ஹாப்பியாக போச்சு. எவ்ரிடே எங்களுக்கு இப்படி தான் போகும். என்ன பண்ண விட்டுருக்கா பாத்தீங்களா? பின்ன இதெல்லாம் பார்ட் ஆஃப் தட். கூட்டு வந்து நித்திரிக்க பாத்தியா? குயின் மாதிரி ட்ரீட் பண்ண சொல்லிட்டு நம்ம மாவு அரைக்கி விட்டாங்க. இங்க பாருங்க, அரைங்க நல்லா அரைங்க சார்.
குயிக் மாதிரி ட்ரீட் பண்ண சொன்னா என்ன அநியாயத்துக்கு சர்வர் மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்க. ஸோ மாவு அரைக்கிறது நிறைய இருக்கு, வளன்னு பேச விரும்பல. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ சொந்தங்களே. நீங்களும் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணாதீங்க. ப்ளீஸ் டோன்ட் ட்ரை திஸ் அட் ஹோம். Bye.